வெல்கம் பேக் டு மை சேனல். சியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நைட் அவுட்டிங் தான் போக போகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 6 or 7 இருக்கும். சன் செட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மெக்டானல்ட்ஸ் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணிட்டு வரலாம் தான் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஸோ இது வந்து என்னோடய பிளாக்கு கீழே இருக்க சின்ன சின்ன கடைகள். ஸோ இந்த வழியாக போய் நாங்களே பஸ் எடுத்து அங்கேருந்து மெக்டானல்ட்ஸ் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். இப்போ கொஞ்சம் நைட் ஆனதுனால எல்லா கடையும் மூடிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கடை தான் திறந்துருக்கு. ஸோ இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட திறந்துருந்துச்சு. ஸோ இப்போ நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். மெக்டானல்ட்ஸ் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் மெக்டானல்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த எம்ஆர்டி ஸ்டேஷனுக்குள்ளார போய் அண்டர் கிரவுண்ட் வழியாக நம்ம மெக்டானல்ட்ஸ் போயிடலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எல்லா எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கும் ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லி. இந்த எம்ஆர்டி ஸ்டேஷனோட பேர் வந்து மேஃப்ளவர். இப்போ ட்ரெயின் ஏற போகிறதில்ல, நம்ம அண்டர் கிரவுண்ட் வழியாக ஆப்போசிட் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு லேன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டிஇஎல். ஸோ அந்த லேனில் தான் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனும் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம சேனலோட பேர்லேயும் ஒரு கடை இருக்குது பாருங்கள், சியர்ஸ். ஸோ இப்போ நாங்கள் மெக்டானல்ட்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இந்த மெக்டானல்ட்ஸ் 24 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதான் எங்கள் பில். டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $17.75. நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, மெக் ஸ்பைசி பர்கர் 1, மெக் விங்ஸ் 2 பீசஸ், மெக் ஸ்பைசி மீல் 1 வாங்கியிருந்தேன். அதில் வந்து மீடியம் ஃப்ரைஸ், ஸ்மால் கோக், 0 சுகர்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எங்கள் ஆர்டர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 மெக் ஸ்பைசி பர்கர், ஒரு மீடியம் ஃப்ரைஸ், 0 சுகர் கோக், அப்புறம் 2 சிக்கன் விங்ஸ். எங்கள் அம்மா இந்த விங்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் இந்த சில்லி சாஸும் கொண்டு வந்துட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு வந்து இந்த ஆப்பிள் பை வாங்கியிருந்தேன். சின்ன வயசில் சாப்பிட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமே, இப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். என் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அப்புறம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. வெளில நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா கூவியாக ஆப்பிள் பீசஸ்லாம் போட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இப்போ என் ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாகவே அதிகமாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுனால எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சிலாம் போனால் கோக்கு வந்து ஃபுல்லாக குடிக்க மாட்டோம் நிறையா பேர். அப்படியே பாதி இடத்துல வந்து குடிச்சிக்கிட்டே நடப்போமே. அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ வீட்டுக்கு போகலாம் தான் நினச்சோம். அப்புறம் வழியில் இந்த கடையை பார்த்தோன்னே எங்கள் அம்மா உள்ளார போட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பக்கத்தில் இருந்த ஒரு சைனீஸ் ஷாப்பு. ஸோ இதில் வந்து இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் கண்டெய்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெசல்லாம் வாஷ் பண்ணிட்டு கவுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான். ஃபுல்லாகவே ஆயில் கண்டெய்னர்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க தான் நாங்கள் ஆக்சுவலாகவே வந்தோம். ஸோ இப்போ வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு அந்த பேக் தான் வாங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வாங்க வேண்டியதை வாங்கிட்டேன். இப்போ நான் ட்ரெயினில் வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம மெக்டானல்ஸ்லேயே சாப்பிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமைச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ ஸ்லோ இல்லாமல் பி ஹாப்பி, நல்லதே நடக்கும்.